அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு கருத்து. தினம் ஒரு கருத்துக்காக இன்னைக்கு தினம் ஒரு ப்ராடக்ட் கிடையாது. தினம் ஒரு கருத்து, கருத்து ஷேர் பண்ணிக்கிறது. இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு மீட்டிங்கு 6:40க்கு சரியா, சாரி 6:20க்கு சரியா முடிஞ்சிடும். மொத்தமே 40 நிமிஷம் தான் மீட்டிங். காரணம் என்னன்னா, ஏழை காலுக்கு அடுத்த மீட்டிங் சரேஷ்குமார் சாரோட இருக்கிறதுனால இப்போ கருத்து பகிர்ந்துருக்க செஷன் போவோம். அதாவது தினம் ஒரு கருத்து, தினம் ஒரு கருத்தை முடிச்சுட்டு கருத்து பகிரலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கிரேட் லீடர் பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்ணுறேன். சார் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். மீட்டிங்கில் இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். 20 நாளில் 30 நாளில் 20 நபர்கள் வந்து நம்ம எப்படி ரெக்ரூட் பண்ணுறதுக்கான சூப்பரான டிஸ்கஷன் நிறைவு பண்ணியிருக்காரு. சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்காக புது தகவல் புதுசாக வந்து முயற்சி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சிஸ்டங்கிறது இதுதான். நம்ம வந்து நானும் எலக்ட்ரிக் மிக்ஸி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றத மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டீம் எம்எஸ்டி அப்படின்ற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாம் எப்படி பண்ணுறோம், மேலே லீடர்ஸ் எப்படி பண்ணுறாங்களோ அதே தகவல் வந்து டவுன்லைனில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தெரியணுன்றத கரெக்டான முறையில் ஒரு எஜுகேட் பண்ணுற அந்த சிஸ்டம் தான் வந்து எம்எஸ்டி குரூப்பில் இருக்குது. அதுதான் சிஸ்டம்னு சொல்கிறோம். நம்ம அதை கரெக்டான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மீட்டிங்கில் ரெகுலராக பிளக்கின் பண்ணுறப்ப அது நம்ம எல்லாத்தையுமே கிடைக்குது. சரிங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறதும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், லாங் டைமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை வழி நடத்திட்டு போகிறவங்க சரியான நபராக இருந்தால் மட்டும்தான் கொண்டு போக முடியும். அதை வந்து கரெக்டான முறையில் நமக்கு கிடைச்ச எல்லா தகவல்களும் நம்ம டீம்லேயும் கிடைக்கணுன்றதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம். அந்த டீமில் நாமளும் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குன்ற நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே நினைக்க வேண்டிய சூழல், நினைக்கிற இடத்துல நம்மளை வச்சுட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இன்னைக்கு நம்மளே வந்து தினம் ஒரு கருத்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம சத்யராஜ் சாரை இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜூம் மீட்டிங் கலந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினமொரு கருத்துல வந்து ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். கடவுள் வந்து உலகத்தை படைச்சிருக்காரு. முதல்ல வந்து பல மீன்களை படைக்கிறாரு. ரெண்டாவதா பல விலங்குகளையும் படைக்கிறாரு. மூன்றாவதாக பல பறவைகளை ஜோடியா படைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப கீழே வெள்ளை வெள்ளையா படைச்சு வச்சிடறாரு. அதனால இவரு என்ன யோசனை பண்றாரு, என்ன எல்லாம் வெள்ளை வெள்ளையாவே இருக்குது அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கலரை மாத்தலாம் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு தேதி சொல்றாரு. அந்த தேதியில வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அந்த தேதி வந்த பிறகு மீன்கள்லாம் ஜோடியா பல மீன்கள்லாம் வருது. அப்படிங்கிறப்ப அவர் வந்து பல கலரை வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சு விடுறாரு. அடுத்ததாக பல விலங்குகளுக்கும் கலர் அடிச்சு விட்டுக்கிட்டு வர்றாரு. ட்ரெஸ்ல அடிச்சு விடுறாரு. பாத்தீங்கன்னா அப்புறம் பறவைகளுக்கு ஜோடியா வருது. பறவைகளுக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சு விடுறாரு. அடிச்சிட்டு இருக்கிறப்ப 2 ஜோடி பறவை மட்டும் கணவன் பறவை மனைவி பறவை ரெண்டும் ரொம்ப தூரத்துல வருது. வர்றதுக்கு அவர் சொல்ற நேரத்துக்கு வர்றதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு வருது. அப்படிங்கிறப்ப அந்த மனைவி பறவை என்னது ரொம்ப உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் மெதுவா வருது. என்னால முடியல அப்படின்ட்டு கணவன் பறவை கிட்ட சொல்லுது. அப்படிங்கிறப்ப அது சரி நான் போக முடியாம ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வருது. வரப்ப அது என்னால முடியல அப்படின்ட்டு மனைவி பறவை வந்து கணவன் பறவை கிட்ட சொல்லுது. அப்படிங்கிறப்ப உட்காந்துடலாம், கலர் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. பிறகு இல்ல, நம்ம இன்னைக்கு உள்ள போய் அந்த கடவுளை பார்த்துட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு கலர் கொடுப்பாரு, ஏதோ ஒரு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்ட்டு அது கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு போலாம் அப்படின்னு கூட்டி இழுத்துட்டு வருது. வந்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வருது. அந்த கடவுளை பார்க்குறாங்க. ரெண்டு பறவையும் கணவன் பறவையும் மனைவி பறவையும் பார்க்குது. பார்க்குறப்ப என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்கன்னு கடவுள் கேட்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. சரி வந்துட்டீங்க, நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்குன்னு கடவுள்கிட்ட அந்த பறவைங்க சொல்லுது. சரி பார்ப்போம். சரி ஏதோ ஒரு கலர் தேடி பார்க்கலாம்னு பார்த்தா அந்த பாத்திரத்தில் வச்சிருக்க கலர்லாம் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. சரி இந்த பறவை ஏதோ இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, இப்போ இந்த அடிச்சு விடுன்ட்டு ப்ரெஸ்ல கொஞ்சம் தெளிச்சு விடுறாரு. பார்த்தீங்கன்னா கடைசியில் அது பறவை வந்து பல கலரை பட்டுறதுனால
அது இந்த பஞ்சவர்ண இதுதான் பஞ்சவர்ண கிளி என்று அழகாக கிடைச்சிருது அதுக்கு. இவ கஷ்டப்பட்டு வந்ததுனால நமக்கு வந்து இந்த கலர் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம ஒரு பஞ்சகருணை மாறிட்டோமே. அது போல நமக்கு வந்து எல்சர் மிக்சிங்கிற நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. அதனால நம்ம இந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம பல பிசினஸ் பண்ணியிருப்போம், அது செஞ்சிருப்போம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம். கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப எலக்ட்ரிக் மிஷின் வந்து சிறந்த பொக்கிஷமான எலக்ட்ரிக் மிஷின்ங்கிறது நமக்கு பொக்கிஷமாக கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்ட்டு பயன்படுத்தி முன்னேறணுங்கிற இதுக்கு வந்து இதை முன்னேறதுக்கு நம்மளுக்கு வந்து வழிகாட்டுதலாக நம்ம ரமேஷ் சார், விக்ரம் சார் மற்றும் டாக்டர் மோகன் சார், அப்புறம் நிஷா நிஷா மேடம், மற்றும் யோகி சாரு, சாலமன் சாரு, நிறைய சாரு இப்படின்னு நமக்கு வந்து விளக்கத்தை கொடுத்து நம்மளுக்கு முன்னேறதுக்கு வழிகாட்டுதலாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ. பஞ்சவர்ண கிளி வந்து பொறுமையா இருந்ததுனால பஞ்சவர்ண கிளியா மாறிடுச்சு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. பிசினஸ்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வேகம் விவேகம் கரெக்டான முறையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்ல வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அருமையான ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளே ஷேர் பண்ணலாம். ரமேஷ் சார், ஷேர் பண்றீங்களா? மைக் ஆன்ல இருக்கு. சார், குட் மார்னிங் டு ஆல். வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? இருக்கு, பேசலாம் சார். ஓகே. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில அருமையான ஒரு ஸ்டோரி இருக்காங்க. அதோட மீனிங் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதாவது எப்படியாவது நிறைய பறவைகளுக்கு கடவுள் வந்து பெயிண்ட் அடிச்சு அனுப்புறாரு. பச்சை கிளி, புறா, இந்த மாதிரி கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு அனுப்பும்போது இந்த மனைவி பறவையால வர முடியல. இருந்தாலும் எப்படியாவது கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு கலரை வாங்கிடலாம் அப்படின்னு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த பறவைகள் வரும்போது அவங்களுக்கு பெயிண்ட் தீர்ந்துருச்சு. இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்களே, நான் சொன்ன டயத்துல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்து உங்களை சிறப்பா இது பண்ணியிருப்பேன், இப்ப லேட்டா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு, அந்த பெயிண்ட் டப்பாவில் இருந்த நிறைய பெயிண்ட் டப்பா இருந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த பறவைகளுக்கு அடிக்கும்போது பலவிதமான கலர் வந்திருக்கு. அதனால பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லி அனுப்புற மாதிரி ஒரு மீனிங். இது நம்ம பிசினஸ்ல ரிலேட்டிவா பார்க்கும்போது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துடும் சொல்லி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிசினஸ் பார்த்துருக்கலாம், எத்தனையோ மார்க்கெட்டிங்ல இறங்கி இருக்கலாம். பட் நமக்கு இது லேட்டா கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அருமையான ஒரு பிசினஸ் பிளான். இந்த மாதிரி பிளான் இத்தனை வருஷத்துல கிடைக்கல, நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இதை சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல சார் கதை சொல்லி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற யாரும் ஷேர் பண்ணாதாலும் ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மீட்டிங் நடந்திருக்கு. நேற்று ஈவினிங் அது இல்லாமல் ரோஹி சாரோட ப்ரோக்ராம் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம மீட்டிங் இருக்குது. ஃபீல்டில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நீட்டாக வந்து எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய என்ட்ரிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ராடக்ட் செல்ஃபீஸ் பண்ணுறாங்க. உங்கள் சைடில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்கிற டெஸ்ட் மோனியல் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட் இருக்கிற அத்தனை நம்பர்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த மீட்டிங்கை பார்க்குறப்போ ஒரு ஒரே ஒரு பொருளான இவ்வளோ பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குதா அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்கிறத விட அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உந்துதல் கிடைக்கும். பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அவங்களுக்கு சொல்லாமே இவங்களுக்கு சொல்லாமே அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற மீட்டிங்கை வந்து கரெக்டான முறையில் லிஸ்ட் அவுட் பண்ணி யாருக்கெல்லாம் அனுப்பணும், நான் அது லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், இன்னைக்கு சாயந்தரம் அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசுங்க. அப்போ அப்படி கால் பண்ணி பேசுகிறப்ப அந்த ப்ரோக்ராம் வந்து நாம் சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நான் லிங்க் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லாமல் லிங்க்கை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன நடத்துது என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க உள்ளே வந்துட்டாங்களான்றதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துங்க.
அது கரெக்டான முறையில் கொண்டு வந்து உள்ளார உட்கார வச்சிட்டிங்கன்னா அவங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேருக்கு மேலே அந்த மெசேஜ் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வந்து கொடுத்தவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக யாரும் வந்து பெருசாக பேச மாட்டாங்க. ப்ராடக்ட்டுக்காக தான் பேசுகிறாங்கன்ற தகவலை தெரிஞ்சுக்குவாங்க. சரி இந்த ப்ராடக்ட் இவ்வளோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதுன்றப்ப நாம கரெக்டான முறையில் கொண்டுட்டு போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்கை எல்லாத்துக்குமே லிங்க் அனுப்பிச்சு விட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ணி நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி பார்க்க வைங்க. மீட்டிங்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்களான்றதை செக் பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான சூழலை உருவாக்குங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த மீட்டிங்ல நம்ம நிறைய பேர் உட்கார வச்சிட்டோம்னா அது ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சார் மோகன் சார் உங்களோட ஷேரிங்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம் சார். வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே. வணக்கம் சார். வணக்கம். பேசலாம். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம மோட்டிவேஷன் அற்புதமா கொண்டு போயிருக்கோம். இந்த நண்பர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், வருமானம் வேணும் அப்படிங்கிற நபர்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தா ஸ்ட்ரென்த் ஈஸியா பிக்கப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா கான்டாக்ட்ஸ்ல உள்ள எல்லா நபர்கிட்டையும் அனுப்பிச்சிட்டு நிறைய பேர் அந்த தவறு பண்றாங்க. அனுப்பிச்சிட்டு விட்டுறாங்க. ஏதோ சரி மெசேஜ் ஒன்று வந்திருக்கு மாதிரின்ட்டு அசால்ட்டா கூட இருப்பாங்க. அவங்கள வந்து இன்வைட் பண்ணணும் கரெக்டா. மெயினா வந்து இப்போ 8:30 மணிக்கு டெஸ்ட் முனையில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 8 மணில இருந்தே ஆரம்பிச்சிடணும். நானும் அதுதான் பண்றது. 8 மணில இருந்து முக்கியமான நபர்கள் யாரு வரணும்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவசியம் இதை பாருங்க. நம்ம ஹெல்த்தை பத்தி சொல்றாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டவங்க அவங்கவுங்க ரிசல்ட் சொல்றாங்க. எந்த ஊரு எந்த இதுல இருந்து சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம சொன்னதுக்காக வேண்டி அவங்க பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். வெறுமன மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சுட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு விட்டோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால இந்த தகவல் நல்ல தகவல் நீங்க சொன்னீங்க. அனுப்பிச்சிட்டு 8 மணி போல, அதாவது மார்னிங்கே பேசினா கூட அது சரி வராது. ஒரு 8 அல்லது 7:30 மணி போல ரிமைண்டர் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் உள்ளுக்கு வருவாங்க. சக்சஸ்க்கு முதல் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே இது வந்து நல்லா சக்சஸ் ஆகுது. சண்டே டெஸ்டிமோனியல். அதுக்கு பிறகு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே வந்து மீட்டிங், புதன்கிழமை மீட்டிங் பார்க்க வைக்கலாம். இந்த 2 பார்க்க வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 80% சக்சஸ் ஆயிடும். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் கரெக்டா வந்து ஃப்ரைடேவை அட்டன் பண்ண வைக்கணும். இந்த 3 பண்ண வச்சாலே போதும், 90% சக்சஸ் ஆகும். மேற்கொண்டு விஷயங்களை நம்ம சொல்லித்தரணும். ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 பேர் நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு 2 பேரை நம்ம செலக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மள மாதிரி டிட்டோ பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து அப்படின்னு கூறிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருந்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. இதுவரை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறி முடிக்கின்றேன். நீங்க பேசலாம். மேற்கொண்டு யார் பேசணும்னு நினைச்சாங்களோ பேசலாம். அகில் சார். சார் சார் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரமேஷ் சார், முச்சமன் சார், உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து இன்னைக்கு சொன்னார் சார் தியாகராஜன் சார். கருத்து அருமையான கருத்து சார். அதாவது நம்ம வந்து என்னதான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி அந்த ஸ்டேஜ் அது இடத்துக்கு போயிடணும். இப்போ நம்மளும் எலெக்ஷன் எடுத்திருக்கோம், நிறைய பேர் பார்க்குறோம், தினம் பார்த்து கஷ்டப்பட்டு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், எட்டு ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு சார். அதில் எப்படி வந்து பறவைக்கு ஒரு பஞ்சவனைகள் உருவாச்சோ அது மாதிரி நம்மளும் பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அதிபதியாக உருவாகலாம் நான் என்னோட கருத்தை எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் கொடுத்துருந்தோம். கொடுத்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டு 6 வாங்கினாங்க. அடுத்த கிட்டு அதே நீங்க சார் மோகன் சார் நீங்க சொன்ன மாதிரியே 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க பிசினஸா கொண்டு வரது பேசியிருக்கேன். இப்போ அவங்க ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அவங்க உள்ள கொண்டாந்துடலாம் சார். அது ஒரு பக்கம். இன்னொரு கேன்சர் பேஷண்ட் வந்து பிச்சமன் சார் வந்து பேசியிருந்தாங்க. அவர் இன்னைக்கு கேட்டிருக்காரு. அதே 6 கிட்டு சொல்லியிருக்கேன். அவர் ஒரு இந்த ரிப்போர்ட் சார். அவங்க அப்பாவுக்கு கேன்சர் 70 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு வந்து லிவர் பக்கத்தில் கேன்சர் சொல்லியிருக்காரு. அதனால அதுக்கு ஒரு கிட்னி ரெடி பண்ணியிருக்கேன் சார். 2 கிட்னி இன்னைக்கு மூவ் ஆகுது.
பாத்தீங்கன்னா முந்தா நேத்து ஒரு பேர் மேட்ச், நேத்து ஒரு பேர் மேட்ச் நடந்திருக்கு சார். 500 1000 அக்கௌண்ட்ல வந்திருக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு டீம் நல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன். சிறப்பா செஞ்சுட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த கேன்சர் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வருது சார். நல்லா கண்டிப்பா நீங்க சார். நிறைய துணிச்சலா அதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா சார். ஏன்னு பண்ணிட்டு கேட்டா இருக்கேன் சார். கேன்சருக்கு ஏன் துணிச்சலா ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன்னா, அது எந்த ரூபத்துல எப்படி ஆனாலுமே நம்மளை யாருமே குறைச்சல போறதில்ல. உண்டா இல்லைங்களா? ம். உண்மை சார். டெஃபினட்டா. கேன்சருங்கிறது அவங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும், ஒருத்தருக்கு த்ரோட் கேன்சரா இருக்கட்டும், லங் கேன்சரா இருக்கட்டும், பிளட் கேன்சர் ஆகட்டும் அப்படின்னு வந்தா கேன்சர் அப்படின்னாவே ஓஹோ வாழ்க்கைக்கு எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாருமே ஃபேமிலி எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சார். போய் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நீங்க 1 மாதம் சாப்பிட்டு ரிசல்ட் கொடுத்து நம்மளே கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மை சார். இன்கேஸ் உண்மைதான். உண்மைதான். லைஃப் ஸ்பேன தள்ளி போயிட்டு எது ஒண்ணு ஆனால் கூட நெகட்டிவ் ஆனால் கூட நம்மளை வாழ்த்ததான் செய்வாங்க. கண்டிப்பா. தம்பி எக்ஸ்ட்ரா கொடுத்த லைஃப் பிறகு எக்ஸ்ட்ரா லைஃப் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன சார்? எக்ஸ்ட்ரா லைஃப் அவங்க கிடைச்சிருக்கு சார் உண்மையிலேயே. இல்ல இன்னைக்கு நாளைக்கு உண்மைதான். ரொம்ப முடியாது. ஆமா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 1 மாதத்துல 15 நாள்லயே அவங்களுக்கு ப்ராக்ரஸ் கிடைக்கும். அதாவது நோய் தீர்க்கிறதுங்கிறது டைம் எடுக்கும் அப்படின்னாலும் இவ்வளவு நாளா ஆமா சார். கஷ்டப்பட்டதுல இருந்து விடுதலை கிடைக்கும் போதே மிகப்பெரிய ஒரு நம்மளே ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேன்சர் விஷயத்தினோட பிச்சு மிச்சாலாம் அதை வச்சுதான் அதான் சொன்னேன் அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. உண்மை சார். அந்த மாதிரி மிகப்பெரிய உண்மை சார். உண்மையா. உண்மை. அது மாதிரி நம்ம வந்து கேஸை எடுக்கும் போது இந்த ஆராய்ச்சியில பார்த்து நம்ம எடுக்கணும். அதாவது நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா இன்கேஸ் பாசிட்டிவ் நடக்கும் ஓகே, இன்கேஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்தாலும் நம்மள 1% கூட பாதிக்காம அதே சமயத்துல நம்மளை வாழ்த்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு